100 நாள் வேலை திட்டத்தினுடைய பெயர் மாற்றத்திற்கு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பினை பதிவு செய்து வருகிறார்கள். 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்ற மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மக்களவையில் திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ், இந்த மசோதாவுக்கு மக்களவையில் திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய சூழல்ல எதிர்க்கட்சிகள் சொல்வது என்ன இந்த பெயர் மாற்றம் தொடர்பாக? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்று நடைமுறையில் அழைக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக மத்திய அரசு பிபி ராம்ஜி என்கிற ஒரு புதிய மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது. இந்த சட்டத்தினுடைய முழுமையான பெயர் விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் மற்றும் ஆஜீவிகா மிஷன் கிராமீன் என்பதுதான் சுருக்கி பிபி ராம்ஜி என்கிற புதிய மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இந்த மசோதாவை சற்று முன்னதாக மக்களவையிலே மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அறிமுகம் செய்தார். அவர் அறிமுகம் செய்யும் போது எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவிற்கு அறிமுக நிலையிலேயே கடும் எதிர்ப்பை பதிவு செய்தன. இந்த மசோதா மீதான அறிமுகத்தில் பேசிய திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு அவர்கள் மகாத்மா காந்தியின் மீதான வெறுப்பின் காரணமாகவே இந்த திட்டத்தில் இருந்த மகாத்மா காந்தியினுடைய பெயர் நீக்கப்பட்டு இருப்பதாகவும், தேச தந்தையை இழிவுபடுத்துகின்ற செயல் இது எனவும் தன்னுடைய கடுமையான ஆட்சேபத்தை பதிவு செய்தார். தொடர்ந்து பேசிய பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த மன்ரேகா சட்டம் என்பது புரட்சிகரமான ஒரு திட்டம் எனவும், இது எல்லா கட்சி உறுப்பினர்களின் பாராட்டை பெற்ற ஒரு திட்டம் எனவும், கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்தியதில் இந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு கருவியாக விளங்கியது என தெரிவித்த அவர், தற்போது மத்திய அரசு இந்த திட்டத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே புதிய மசோதாவை கொண்டு வந்திருப்பதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இது தவிர இந்த அரசு எந்த திட்டமாக இருந்தாலும் அதனுடைய பெயரை மாற்றுவதையே வாடிக்கையாக கொண்டிருப்பது ஏன் என்பது புரியவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த மசோதாவை திரும்ப பெற்றுக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு மசோதாவை உருவாக்கி அதனை தேர்வு குழுவின் பரிசீலனைக்காக அனுப்பி வைக்க வேண்டும் எனவும், ஏற்கனவே GSTயால் மாநிலங்கள் பல்வேறு நிதி சுமையை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த புதிய மசோதாவின் கீழ் 100 நாள் வேலை வாய்ப்பிற்கான அந்த கூலியை மத்திய அரசு 60%, 40% மாநில அரசுகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த புதிய விதி மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தும் என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார். தொடர்ந்து பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடைய எம்பிக்கள் இந்த மசோதாவை திரும்ப பெற்றுவிட்டு அதனை தேர்வு குழுவின் பரிசீலனைக்காக அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்தனர். குறிப்பாக எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது இந்த மசோதாவினுடைய பெயர் மாற்றப்பட்டிருப்பது, அதிலும் குறிப்பாக மகாத்மா காந்தியினுடைய பெயர் இந்த மசோதாவில் நீக்கப்பட்டிருப்பது, மாநிலங்களும் இந்த நிதியை சுமையை ஏற்க வேண்டும் என்று கூறியிருப்பது ஆகியதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இதில் இறுதியாக அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்து வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மகாத்மா காந்தி இழிவுபடுத்துகின்ற எண்ணம் இல்லை, அவர் மீதான மரியாதை எப்போதும் இருக்கிறது, பெண்கள், பட்டியலினத்தவர் என அனைத்து தரப்பினரையும் கவனத்தில் கொண்டுதான் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மகாத்மா காந்தியே ஹே ராம் என்றும் ராம் ராம் என்றும் கூறியிருக்கிறார். எனவே நாங்கள் மகாத்மா காந்தி கண்ட கனவை நாங்கள் நிறைவேற்றுவோம் எனவும், அவர் கண்ட கனவான ராமர் ராஜ்யத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் என அவர் பதிலளித்தார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்புக்கிடையே இந்த மசோதா மக்களவையிலே அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மசோதா எதிர்க்கட்சிகள் கோரியபடி தேர்வு குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்படுமா இல்லையா என்பது குறித்த ஒரு தெளிவான விவரம் எதுவும் வெளியாகவில்லை. இருப்பினும் எதிர்க்கட்சிகளின் அமளியை தொடர்ந்து மக்களவை தற்போது பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மசோதா மக்களவையிலே தற்போது அமளிக்கிடையே அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் adbtthanditv@dttv.in.